ஒரு வீட்டோட சுவர்கள் சில நேரங்களில் ரகசியத்தை மறைக்காது. அது கத்தும், ரத்தம் சிந்தும், ஒருத்தங்களோட உயிரையும் பிடுங்கும். ஆனால் இன்னைக்கு இந்த வீடு இறுதியான உண்மையை வெளிப்படுத்த போகுது. அந்த உண்மை கார்த்திக்கின் உயிரை காப்பாற்றுமா, இல்லை அவனையே அந்த சாபத்தோடு சேர்த்து புதைக்குமா? காற்றெல்லாம் வேகமாக வீச அந்த நிழலோட குரல் எதிர் ஒலிச்சிட்டு இருந்துச்சு. கார்த்திக் ரேவதியோட கல்லறையை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் உண்மை இன்னும் பாதியில் தான் நிற்கிது. இந்த வீட்டோட சாபம் ஒரு ஆவி மட்டும் இல்லை, ஒரு கொடூரமான உண்மை. அந்த குடும்பத்தோட துரோகம், மறைக்கப்பட்ட கொலைகள் எல்லாமே சேர்ந்தது தான். இந்த வீடு ஏன் என்னை இன்னும் வெளியே விட மாட்டேங்குது? ரேவதி, நான் உன்னோட உண்மையை நான் முழுசாக சொல்கிறேனா அப்படின்னு தயக்கத்தோடு கார்த்திக் கேட்குறான். அவன் அந்த அறையில் கிடைச்ச டைரியை மறுபடியும் எடுத்து திறந்து பார்க்குறான். அந்த டைரியோட பக்கங்கள் எல்லாம் தானாக புரள ஆரம்பிச்சிச்சு. அந்த டைரியோட கடைசி பக்கத்தில் அவனோட சொந்த குடும்பத்தை பற்றிய ரகசியம் ஒன்று வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அந்த சின்ன பொண்ணு ரேவதியோட குரல் மெதுவாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. அண்ணா, என் உயிரை எடுத்தவன் உன் தாத்தா தான். அவன் பேராசைக்காகவும் இந்த சொத்துக்காகவும் என்னை கொன்னுட்டான். அதனால் இந்த வீடே எனக்கு கல்லறையாக மாறிடுச்சு. கார்த்திக் அதிர்ச்சியோட, என்ன என் தாத்தாவா? அப்போது என் குடும்பம் மொத்தமுமே இந்த சாபத்துக்கு காரணமாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்குறான். கார்த்திக்கோட ரத்தத்தில் இன்னும் அந்த வீட்டோட சாபம் உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக காற்று வேகமாக வீச அங்கிருந்த கதவுகள்லாம் மூடிடுச்சு. அந்த வீடு இன்னும் உயிரோடு தான் இருந்துச்சு. சுவர்கள் எல்லாம் திடீர்னு அசைய ஆரம்பிச்சிச்சு. அங்கிருந்த கதவுகள்லாம் மூடி ஆவி கார்த்திக்கை நெருங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சின்ன பொண்ணு ரேவதியோட ஆவி கார்த்திக்கை பார்த்து கோபமாக, உன் ரத்தத்தில் தான் இந்த சாபம் இன்னுமே நிலச்சிருக்கு. நீ உயிரோடு இருந்தால் நான் எப்பவுமே இந்த உலகத்தை விடப்பட்டு போக முடியாது அப்படின்னு ரேவதி சொல்கிறான். கார்த்திக் பயம் கலந்த தைரியத்தோட அந்த ரேவதியை பார்த்து, நான் என் தாத்தா இல்லை, உன்னோட வலி உன்னோட துயரம் எல்லாமே நியாயம்தான், ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான். கார்த்திக் அங்கிருந்த தீப்பந்தத்தை கையில் எடுக்கிறான். பின்னாடி ஃபுல்லாக ஒரே மந்திர ஓசை, ஆவியோட குரல், தீயின் சத்தம் எல்லாம் ஒழிச்சிட்டு இருந்துச்சு. கார்த்திக் ரேவதியோட கல்லறைக்கிட்ட போய் அவளுக்கு எப்படியாச்சும் நியாயம் கிடைக்கணும், அவளோட வலிக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சத்தியம் செய்கிறான். உன் குரல் இனிமேல் அமைதியாகட்டும், உன்னோட வேதனைக்கு நானே சாட்சியாயிருக்கேன், உன் ஆவி அமைதியாக வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அந்த சத்தம் எல்லாம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிச்சிச்சு. தீ எரிஞ்சது. அங்கிருந்த சுவர்கள் எல்லாம் சிதறி போச்சு. ரேவதியோட ஆவி மெதுவாக மறைஞ்சிச்சு. ஆனால் அந்த வீட்டோட சாபம் இன்னும் முழுசாக முடியலை. அடுத்த நாள் காலையில் இருளடைந்த அந்த வீட்டு வாசல்லிருந்து கார்த்திக் வெளியே வந்தான். பல வருடங்களாக மூடியிருந்த அந்த வீடு இப்போ சாதாரண ஒரு பழைய வீடாக தெரிஞ்சிச்சு. கார்த்திக் சின்னதாக ஒரு சிரிப்போட நிம்மதியாக, அம்மா, அப்பா இப்போ நம்ம கூட இந்த சாபத்திலிருந்து விடுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். அந்த சிறுமியோட ஆவி மென்மையாக அமைதியாக, ரொம்ப நன்றிண்ணா, உங்களால் நான் இந்த உலகத்திலேருந்து விடுபட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அவள் குரல் காற்றோடு கலந்து அவளும் அப்படியே மறைய ஆரம்பிச்சிட்டான். கார்த்திக் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். பல வருஷங்களாக அந்த வீட்டை துரத்திட்டு இருந்த சாபம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சு. அங்கிருந்த ஆவியும் அமைதி அடைஞ்சிருச்சு. ஆனால் அந்த வீட்டில் இருக்க சுவருக்குள்ளே இன்னும் நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. ஒரு சில கதைகளுக்கு எப்போவுமே ஒரு முழுமை கிடைக்கிறதே இல்லை. அந்த வீட்டில் எதிரொலிச்சிட்டு இருந்த குழந்தை சிரிப்பு, பெண்களின் அழுகை எல்லாம் மெதுவாக மறைய ஆரம்பிச்சிச்சு. சில வீடுகள் அதெல்லாம் வெறும் சும்மா கட்டிடம் இல்லை, அது பல நினைவுகள், துரோகங்கள், சாபங்கள் இது எல்லாமே சுமந்து இருக்கும். இதுதான் பயமுறுத்தும் வீடோட இறுதியான பகுதி. உண்மையை கண்டுபிடிக்கிற பயணத்தில் நீங்களும் கார்த்திக்கோட சேர்ந்து பயணிச்சிங்க. ஒரு சில கதைகள் நம்ம மனசில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கும். இந்த கதையும் அதில் ஒன்றா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பா.